ஓம் நம சிவாய. ஆனால் பெண்மானோ வனசரா சத்தியத்தாலேயே சூரியன் முதலிய தேவர்கள் யாவரும் பிரகாசிக்கின்றார்கள் என்றும், சத்தியத்தாலேயே சமுத்திரம் அணையின்றி இருக்கிறதென்றும், சத்தியத்தாலேயே இந்திரன் மழை பெய்விக்கிறான் என்றும், சத்தியத்தாலேயே யாவும் நிலைத்திருக்கின்றன என்றும் அறிவாயாக. ஜீவஹிம்சை செய்கின்ற நீ என் சொல்லை பொய் எனக் கொள்ள வேண்டாம் என்றது. வேடன் அதை நம்பாமல் இருக்க பெண்மான் மேலும் சொல்லியது. வேடனே, நான் சொல்வதை கேள். நான் சொல்லியபடி மீண்டும் உன்னிடம் வந்து உனக்கு இரையாகத் தவறுவேனாகில் நான் பெரும் பாபத்தை அடைவேன். எப்படியென்றால், வேத விக்கிரயம் செய்த பிராமணன் பெரும் பாபத்திலும், திரிகால சந்தியா வந்தனங்களை செய்யாதவன் போகும் பாபத்திலும், கணவன் கட்டளையை நிராகரித்த மனைவி அழுந்தும் பாபத்திலும், செய்நன்றி மறந்து தனக்கு நன்மை செய்தவனுக்கு தீமை செய்தவன் அடையும் பாபத்திலும், சிவத்ரோகியும் விஷ்ணு துரோகியும் அடையும் பாபத்திலும், குரு துரோகி பெரும் பாபத்திலும், வேத விருத்தமான ஆச்சாரத்தில் நடப்பவன் அடையும் பாபத்திலும் போவேன் என்று பலவாறாகவும் கூறியது. வேடன் அதன் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையுடையவனாய், மானே, நீ இனி உன்னிடத்திற்கு விரைவில் சென்று திரும்பி வருக என்று விடை கொடுத்தான். பெண்மான் பெருங்களிப்படைந்து தாகம் தனித்து கொண்டு தன்னிடத்தை அடைந்தது. அதுவரையில் முதல் ஜாமமுற்றும் வேடனுக்கு நித்திரையின்றி சென்றது. அவ்வாறிருக்கையில் முன்னர் போன தன் மூத்தாள் பெண்மான் தாக விடாயுடன் நீர்ப்பருக சென்று நெடுநேரமாகியும் வராமையால் இளையமான் அதை தேடிக்கொண்டும் இறைச்சலிட்டு கொண்டும் அந்த குளக்கரையை அடைந்தது. வேடன் அதை கண்டு குணத்தொனி செய்தான். அப்பொழுது முன்போலவே சிறிது ஜலமும் சில வில்வ பத்திரங்களும் அம்மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. அதனால் சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானுக்கு சிவராத்திரி காலத்தில் வேடன் 2ஆம் ஜாம பூஜை செய்தவன் ஆனான். அவ்வேடுவனை அவனது பான கர்ஷன செய்யும் ஒலியால் உணர்ந்த இளையமான், ஓ வேடா, என்ன செய்ய கருதினே என்று வினவியது. வேடன் முன் அதன் தமக்கைக்கு கூறியவாறே கூறினான். அது அவன் வார்த்தையை கேட்டு மகா சந்தோஷமடைந்து, நான் மகா தன்யை, ஓ வனச்சர சிரேஷ்டா, அந்நித்தியமான இத்தேகம் பிறருக்கு உபகாரமாகுமேயானால் என் தேகம் பலனடையும். ஆயினும் என் வீட்டில் இளம் பிராயமுடைய சில குட்டிகள் இருக்கின்றன. அவற்றை என் கணவனுக்கு ஒப்புவித்துவிட்டு நான் மீண்டும் சத்தியமாக வருவேன் என்று கூறியது. அதற்கு வேடன், நான் உன் வார்த்தையை நம்ப மாட்டேன், தடையின்றி உன்னை கொல்லுவேன் என்றான். ஆனால் பெண்மானோ, வியாதனே, நான் திரும்பவும் உன்னிடம் வராவிட்டால் அசத்திய வார்த்தைகளை கூறினோர் தாம் அதுகாரும் செய்த புண்ணியங்களை இழந்து எவ்வகையான பாவத்திற்கு போவாரோ அவ்வகை பாவத்திலும், அடிக்கடி பூமியை காலால் உதைப்பவர் உறும் பாவத்திலும், கற்புடைய மனைவியை விலகி பிரஷ்டையான ஓர் சோர ஸ்திரீயை புணர்ந்தவன் போகும் பாபத்திலும், வேதோகத்மான மார்க்கத்தை விடுத்து கல்பிதமான மார்க்கமாகவே நடப்பவர் அடையும் பாபத்திலும், விஷ்ணு பக்தி செய்து கொண்டு சிவதூஷணை செய்வோரும் சிவபக்தி செய்து கொண்டு விஷ்ணு தூஷணம் செய்வோரும் பெரும் பாபத்திலும், தாய் தந்தையர்களது வருஷாப்திகத்தை விடுத்தவன் செய்யும் பாபத்திலும், முதலில் இத வார்த்தைகள் கூறி பரிதாபம் உண்டாக்கி பின்னர் வஞ்சிப்பவர் அடையும் பாபத்திலும் போக கடவன் என்று கூறியது. வேடுவன் அதன் வார்த்தைகளை கேட்டு அதனிடத்தும் நம்பிக்கை வைத்து, ஓ மானே, நீ அப்படி உன்னிடத்திற்கு சென்று அதிசீக்கிரத்தில் வருக என்று விடுவித்தான். அந்த மான் மகிழ்ச்சியுற்று தண்ணீர் பருகி தன்னிடத்தை அடைந்து, அதுவரையில் வேடுவனுக்கு 2ஆம் ஜாமமுற்றும் நித்திரையின்றி நீங்கியது. இதற்குள் அவ்விரு பெண்மான்களுக்கும் கணவனாக உள்ள ஆண்மான் அவ்விரண்டு மான்களையும் தேடிக்கொண்டு அந்த நீர்த்துறையை அடைந்தது. பருத்து உயர்ந்திருக்கும் அந்த ஆண்மானை வேடுவன் கண்டு பெரும் களிப்படைந்தான். மிக்க மாமிசம் உடையதாய் இருத்தலின் நமக்கு திருப்தியான ஆகாரமாகும் என்று கருதி வில்லை டங்காரம் செய்து
அதை எய்ய எத்தனித்தான். அப்போது முன்போலவே அவன் வசம் இருந்த ஜலபாத்திரத்திலிருந்து சிறிது ஜலமும் மரத்திலிருந்து சில வில்வத்தலங்களும் அம்மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. அதனால் அவன் சிவராத்திரி காலத்தில் 3ஆம் ஜாம பூஜை செய்தவன் ஆனான். சௌனகாதி முனிவர்களே, பக்தியின்றி சம்பவித்த செயல்களுக்கும் களிகூர்ந்து பூஜை செய்ததாக கருதிய சிவபெருமானுடைய கருணையை என்னவென்று சொல்லக்கூடும்? மேலே கதையை கேளுங்கள். ஓம் நம சிவாய.